நேவிஸ் அவர்கள் என்ன சொல்றீங்க? கண்ணி. கன்னி கன்னி கண்ணியில கண்ணி. போட்டனால அதைத்தான் சொன்னோம். அதான் ஓ, சொல்றோம். கண்ணி. அதைத்தான் கண்ணி. சொல்றோம். போட்டதே நான். கண்ணி எனக்கு கண்ணி, எனக்கு கண்ணி என்று விளங்கிச்சு. திருத்துவது போல இருக்கே. சாரி சரி. கன்னியுடன் யார் வருகின்றார்னு பார்ப்போம். கன்னி வைக்க. நன்றி, வணக்கம். கன்னி கன்னி யாரையும் காண போல தெரியுது. இதுக்குள்ளே நிற்கிறேன் நான். பொறிச்சொல் இன்றைக்கு அஞ்சு என்ன இன்றைக்கு 5ஆம் தேதி. 5ஆம் தேதி. யாருமே இல்லை இதுக்குள்ள. 5 ஜெனரேஷன் இருக்கிறார். ஓகே வாங்க, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மகனுக்கு 2ஆம் மகனவர்களுக்கு எடுத்து பாமஞ்சு வந்து ஜானடீசன். இன்றைய பாம பொறித்தல் செவ்வாய்க்கிழமைக்குரியது 3077வது ஆக்கமாகும். கண்ணி 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 கண்ணி. பெண்களின் கண்களை கவிஞர்கள் வர்ணித்து கவி படிப்பார்கள். பெண்களின் கண்ணண்டு பிரிவத்தை தான் சொல்வார்கள். பெண்களின் கண்ணை அழகுதானே அதுக்கு கண்ணிக்கும் கண்ணன்னு சொல்வார்கள். ஆ பெண்களின் கண்ணண்டு ஒரு பதம் இருக்கின்றது. கண்ணி கண்ணி. விடுதலை காலத்தில் கண் வெடிகள் எல்லாம் தாட்டி வைத்து வணக்கம் பாணி, என்ன சொன்னவர் என்று சொல்லுங்க. கண்ணி வெடி கொடுத்து பல பேர் இறந்தவர்கள். பொறுங்க போடுறேன். இந்த நிலங்களில் அதை தடுத்து அதை வெளியில் அப்புறப்படுத்தும் அகற்றப்பட்ட அந்த கன்னடங்களில் சாட்டு வச்சிருந்தோம் பாதுகாப்புக்காண்டி. கண்ணி கண்ணி. பட்ட மரங்கள் போல் காலமேற்றத்தால் மாறி கொழுந்துகள் இலையில கொழுந்துகள் மாறி முளைக்கும். வேப்பங்கொழுந்து அந்த கொழுந்துகளை எடுத்து வேப்பங்கொழுந்து எல்லாம் அரைச்சி வயிற்று அதுகளுக்கெல்லாம் கொடுக்குறது கொழுந்து என்ற ஒரு பதம் இருக்கின்றது. கண்ணி கண்ணி. மரங்கள் கோடை காலம் வந்தவுடன் பூவரம்பு வெளிக்கிட பூவாக மலர்ந்து பூங்கொத்து பூ மாலை செய்து கொண்டு பாவிப்பார்கள் கொண்டாட்டங்களுக்கு. அந்த கோடை காலம் என்னென்னா பூவரம்பும் வந்து முட்டு மாரி வரும். அரும்பு பூவரம்பு வந்து அப்புறம் பூவாக வரும். மலராக கோடை காலங்களை பார்க்கணும். அப்புறம் அதை எடுத்து பூங்கொத்து செய்வார். பூங்கொத்து இந்த கொண்டாட்டங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள். பூ மாலை செய்வார்கள். கல்யாண வீடுகளுக்கு கொண்டாட்டங்களுக்கு பூ மாலை செய்வார். மற்றது தலையில் சூடுறதுக்கும் சொல்லியிருக்கு. பூ மாலை முழுக்க அந்த சொற்கு முழுக்க வந்திருக்கு. பூவரம்பு பூவாகு பூங்கொத்து பூ மாலை. கண்ணி 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 கண்ணி. கயிறு திரிக்க தேங்காய் மட்டில் தண்ணீரை நனைய வைத்து கயிறு எரித்தும் பல தேவிகளுக்கு இப்போ அந்த கயிறு ரெண்டு சிறு பதம் இருக்கின்றது. தேங்காய் மட்டையிலேருந்து தான் அந்த தேங்காய் பூச்சியில் இருந்தால் அந்த நாயை வச்சு அதை எடுத்து அடித்து அதை எடுத்து கயிறாக கண்டு அதை திரித்து ஒரு கயிறாக கட்டி கயிறாக திரித்து மாடு கட்டுறது, இதுகள் கொடி கட்டுறது எல்லாத்துக்கும் தேவைப்படுறது. கயிறுன்ற ஒரு பதம் இருக்குல்ல. கண்ணி கண்ணி. சாப்பிடும் உயிரினங்கள் சாப்பிடுவதற்காக அந்த உயிரினங்களை மான் மற்றது இந்த காட்டுக்குள்ளே போய் பறவைகள் அதில் அந்த கண்ணி வெடி வச்சு கண்ணி வெடியில் இந்த விலை மாதிரி அதை செய்து விலை மாதிரி செய்து புறாக்கள் அதில் எல்லாத்தையும் விலை மாதிரி விலை கட்டி பிடித்து அதை சாப்பிட்றவர்கள் என்ன பொறி வைத்தும் பிடிக்கிறோன்னு சொல்ல விலை என்ற ஒரு பதம் இருக்கிறோம். வேறு மீன் விலை மீன் பிடிக்கிறதுக்கும் வேலை செய்வார்கள் வாய்ப்பார்கள். விலை மற்றது சிலந்தி விலையும் இருக்கின்றது. அந்த விலை எண்ணூறு பதம் இருக்கின்றது. பதங்கள் கரிசலை கரிசாலை என்னென்று தெரியல தமிழ். மற்ற பாலில் ஒரு வகை என்று சொல்கிறது நான் கண்ணியை படி மற்ற பூட்டாங்கயிறன்னும் இருந்தது. அது என்னென்னு விளங்கல. பூட்டாங்கயிறன்னு தெரியல. நன்றி வணக்கம். கலைவன் அகராதி சொல். அகராதி சொல் சரி. அது கன்னி தானே தவிர கண்ணி இல்லை. பூவில் வர மொட்டு வந்து கன்னியண்டான்னு சொல்றது அகராதியிலே அது சில இந்திய இதுகள் அப்படித்தானே கிடக்கிறது. அவர்களுக்கு பூட்டாங்கயிறுன்றது அதாவது வண்டில்ல மாட்டு வண்டில்ல வந்து நாங்கள் அந்த நுகமண்டு சொல்லி ஒன்று இருக்குத்தானே, அந்த நுகத்தின் சேர்த்து அந்த 2 கிட்டிக்கு இடையில சேர்த்து அந்த 2 தடி இருக்கும். அந்த 2 தடிக்கும் இடையில வந்து இந்த மாட்டின் கழுத்தை வச்சுட்டு அந்த ஒரு பக்கத்துல இருந்து மற்ற பக்கத்துக்கு ஒரு கிட்டியில இருந்து மற்ற கிட்டிக்கு அதோட சேர்த்து ஒரு கயிறை பின்னி விடுவார்கள். அந்த மாடு அங்காலே இங்காலே அசையாமல் ஓடாம
கழுத்தை பிரட்டாம. அதுதான் பூட்டாங்கயிறு என்று சொல்லி சொல்றது. இரண்டாவது, இப்ப சகோதரி ஜெயா நடேசன் அவர்கள் கூறின இன்னொரு வார்த்தை உண்டு. அது நீங்கள் கொஞ்சம் சற்று போய் மலைநாட்டுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கெட்ட வார்த்தையா போய்விடும். அந்த கொச்சுன்றது ஒரு தூசண வார்த்தை மாதிரி. அங்க ஒரு நீங்கள் அங்க போய் தேங்காய் கொச்சுன்னு சொல்லி சொன்னால் எஸ்டேட் பக்கங்கள்ல கண்டி அங்க எஸ்டேட் பக்கம் மலைநாடுகள்ல வந்து அப்படி சொன்னால் அந்த இந்தியன் ஆக்கள் அது ஒரு வித்தியாசமா பார்ப்பார்கள். அந்த ஒரு இதென்ன இந்த ஆள் இப்படி எல்லாம் பேசுதே, ஒரு கெட்ட வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமா பார்ப்பார். அதையும் நான் ஞாபகப்படுத்தி வைக்கின்றேன். ஜெயா நடேசன் அவர் யாழ்ப்பாணத்தை பிறந்து இருந்த வழியால் அவருக்கு அந்த இதை பார்த்த சின்ன தெரியாம இருக்கலாம். தும்பு தேங்காய் தும்பு கொச்சன்னு சொல்லி கொச்சு வந்து அங்கால இந்த இந்தியன் தமிழ்நாட்டுல வந்து அந்த கொச்சன்னு சொல்லி சொன்னால் ஒரு கெட்ட வார்த்தை. ஆமா, நானும் ஒரு சிக்கு போட்டுட்டேன். நாங்க கட்டன்ல இருக்கல, ரூபாவளியில எஸ்டேட்ல இருக்கல, அதுல சிக்கு போட்டுட்டேன். அதனாலதான் அந்த விவரம் தெரிய வரும். சில இடங்கள்ல சில இதுகள் வந்து எங்களுக்கு இது சரியான வேற அவர்கள் இதுல வேற தானே இருக்கும். அவர்கிட்ட சொல்லுங்க யார் நடேசன் பூட்டாங்கயிறு சொல்லி சொன்னால் அந்த மாட்டுக்கு அது கழுத்துல வண்டியிலேயோ இல்லாட்டி உழுகும் போது ஏற்கலப்பையில போகும் போதோ அந்த இணைக்கப்படுற அந்த கயிற்றை தான் சொல்ற பூட்டாங்கயிறு. நன்றி, வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோனவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொய்ச்சொல் இன்று கண்ணி கண்ணி. என்னுடைய பொய்ச்சொல் கண்ணி இன்று 992 ஆகிறது. கண்ணி இது இந்த வலை, தலையில் சூடப்படும் மாலை, வலையில் உள்ள ஒரு கண் அது மற்றது அல்லது துவாரம், வளையம் என்று பல சொற்களை கொண்டு இந்த கண்ணி வருகிறது. கண்ணி தாயகத்தில் பொற்காலங்களில் பல இடங்களில் புதைத்து வைக்கப்பட்ட கண்ணி வெடிகள் ஆங்காங்கே வெடித்து சிதறியது என்று சொல்வார்கள். பறவைகளை சிக்க வைக்க கயிறால் கண்ணி கட்டி காடுகளில் வைத்திருப்பார்கள். கண்ணி அந்த கண்ணி வச்சு பொறி வச்சு பிடிக்கிறது. ஆமா, கண்ணி வைத்து பிடிப்பார்கள். இரு மலர்கள் சேர்த்து தொடுக்கப்படும் பூ மாலைகள் கண்ணி மாலை என்று சொல்லப்படுகிறது. இரு மலர்களை ஒன்றாக சேர்த்து கட்டி பூ மாலை தொடுப்பார்களாம், அது கண்ணி மாலை என்று சொல்லுகிறார்கள். தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதையும் கண்ணி வைத்து மீன் பிடித்தல் என்று சொல்லுகிறார்கள். தூண்டிலுக்கும் ஒரு மாதிரி பொறிதானே அதுவும். ஆமா, பிடிக்கிறதுக்காக செய்யற விஷயம் தானே அது. கண்ணி வைத்து பிடிக்கிறேன்னு சொல்றார்கள். கரிசிலாங்கண்ணி இலை மருத்துவ குணங்கள் கொண்டது. கரிசிலாங்கண்ணி என்று ஒரு கரிசிலாங்கண்ணி என்று அதுல வருகிறது. கண்ணிக்கு கரிசிலாங்கண்ணி என்று சொல்லி இந்த இவ்வளவு கண்ணி நம்முடைய துவாரம், வளையம் பாதுகாப்பு வளையம் என்ற பெயரில கண்ணி வைத்து மக்களை கொண்டு பிடித்து அவர்களை ஒரு பக்கத்தால சிறை வைத்ததும் அந்த காலங்களில் இருந்தது. பாதுகாப்பு வளையம் என்று ஒன்று சொல்லி இருக்கிறது. மற்ற துவாரங்கள் வழியாக பல அந்த பொந்துகள் மாதிரி துவாரங்கள் வழியாக ஓட்டங்களுக்குள்ள அந்த பாம்புகள் நுழைகிறது, துவாரங்களுக்குள்ள பறவைகள் வந்து பூந்து இருக்கிறது, அப்படியெல்லாம் துவாரங்கள். அதெல்லாம் ஒரு கண்ணி என்று சொல்லப்படுகிறது வாணி. அதெல்லாம் இவ்வளவுதான் நான் எடுத்தது. நன்றி, வணக்கம். அகராதி சொல்லுகள் விலகி இருந்தாலும் தெரிஞ்ச சொல்லத்தானே சொல்ல வேணும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வாணி. எனக்கு கண்ணி அது என்னன்னா முந்தைய இலங்கையில இருக்க முயல்கள் வேட்டையாட போறவர்கள் கண்ணி வச்சுதான் முயல்களை பிடிக்கிறது. அந்த ஞாபகம் வந்தது. அதாவது கண்ணி வெடி வைத்து பல உயிர்கள் சென்று விட்டார்கள் அந்த கண்ணி. மற்றது கண்ணின பூக்களா எனக்கு அது விளங்கவில்லை மணி. அதை சொல்லுவது விளங்கல. 2 பூக்களையும் ஒன்றாக சேர்த்து இணைத்து வைக்கிற அந்த 2 பூக்களையும் சேர்த்து கட்டுவார்கள். அது கண்ணி மாலை என்று சொல்லுகிறார்கள். 2 பூக்களை ஒன்றாக சேர்த்து கண்ணி மாலை என்று சொல்லியதான் அதுல இருக்கிறது. கண்ணி சரி, நன்றி நன்றி, வணக்கம் வாணி. ஆனா இப்ப ஜெயான்சன் சொன்னது இப்ப மொட்டாய் பூவாய் வாரதுன்னு சொல்லி அது கண்ணி. அது கண்ணி. அது கண்ணி. இது 2 பூக்களை சேர்த்து வைக்கிறது கண்ணி. கண்ணி கண்ணி பூமாலே கண்ணி என்று சொல்வார்களாம். கண்ணி வச்சு கட்டுறது.
அதான் சிலதுக்கு தண்டு என்னென்ன போட்டாலும் பாரு ஒரு சொல்லுக்க அகராதியில இருக்கிறது சில இடங்கள். ஆ ஆ நன்றி நன்றி மிக்க வணக்கம். நன்றி வணக்கம். சாந்தினி அவர்களுக்கு காலை வணக்கம். மணியக்கா இனிய உற்சாகமான காலை வணக்கம். மணியக்கா இணைந்திருக்கிற எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். நான் கொண்டிருக்கிறேன் மணியக்கா. கண்ணி இவர்கள் சொன்னதுதான் இருக்கிறது, வேற கண்ணி என்னிடம் இல்லை. சரி, நன்றி நன்றி. ஜெயமலர்கள் வாங்க. வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் கண்ணின்னா அந்த கரிசலாங்கண்ணி, அது வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு மருத்துவ மூலிகை. மற்றது கண்ணி, அந்த பூ மாலைன்றது அந்த 2 பூக்களை வச்சு கட்டுறதுதான் இந்த கண்ணின்னு சொல்றது. கண்ணியா தரம் மாதிரி கட்டுறது, ரெண்டு பூவை வச்சு கட்டி கொண்டு போறது. பூ கொத்தையும் சொல்லலாம் கண்ணின்னு சொல்லி, பூங்கொத்தா அப்படி இருக்கிறதுன்னு சொல்லலாம். மற்றது இந்த கண்ணியோட சேர்ந்து வாரன்னு சொல்ல, இப்ப நான் கண் இல்லாதவன் கண்ணிமைக்கும் நேரத்துல கண்ணி வெடியில் அகப்பட்டு காலை இழந்தவனை கண்ணியத்துடன் காப்பாற்றினார்கள். எல்லாம் அந்த கண்ணி அந்த கண்ணியும் வருது. அப்படி அந்த கண் மற்ற கண்ணிமைக்கும் அது வருது. கண்ணிமைக்கும் நேரத்துல நொடி பொழுதுல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுலயும் இருக்குது. மற்ற கண்ணியமா நடந்து கொள்றது. மற்றது கண்ணிலி என்றால கண் இல்லாதவன் தான். மற்றது கைரண்ட இப்ப நீங்க சொன்னீங்க விளக்கமா, கைரண்டும் இருந்ததான் அதுல. மற்றது மணித்தக்காளின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன குட்டி பழம் மாதிரி இருக்கு, அந்த மணித்தக்காளிக்கும் கண்ணியன் இருக்கு. மணித்தக்காளின்னு இருந்தது. மணித்தக்காளின்றது எது சொல்றீங்க? அது சின்ன சின்ன குட்டி பழம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து அது உள்ளுக்கு அது பேர் தான் மணித்தக்காளி. நான் சாப்பிடலாம். அது உள்ளுக்கு வந்து இந்த ஒரு இந்த ஜாம்பழத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சுடப்பு தக்காளின்னு சொல்லுவோம். அதையா சொல்றீங்க? அந்த சுடப்பு தக்காளி கூட தான் அந்த உள்ளுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பழம் தெரியல, எனக்கு வேற பேர் தெரியல. இந்த மணித்தக்காளி அதுதான் அந்த இது. அந்த அதே மாதிரி அந்த பழங்கள் அதில் நாங்கள் இந்த வேண்டுவோம் இல்ல, அந்த பிரசன் கொடுக்கறதுக்கு பழங்கள் வேண்டிங்க, அந்த மணித்தக்காளி மக்க பேர். அது அந்த குட்டி குட்டி மஞ்சளா இருக்கிறதா? குட்டி குட்டி மாதிரி. இல்ல இல்ல இல்ல, அதாவது மணித்தக்காளி என்று சொல்லிச்சுன்னா ஒரு மிளகு அளவு இருக்கும். அந்த இந்த ஆரஞ்சு கலர்ல மிளகை விட பெருசு நினைக்கிறேன். மிளகை விட கொஞ்சம் பெருசு. நான் அந்த அளவுக்காக வேண்டி சொன்னேன். ஏன்டா நாங்கள் செலாத்துக்கு போடுற அந்த அதுகளை எடுத்து விடுவோம் சின்ன தக்காளி என்று சொல்லி. இது வந்து மணித்தக்காளி என்று சொல்லி சொன்னால், அதாவது மிளகுலையும் பார்க்க கொஞ்சம் பெருசு, நல்ல உருண்டையா இருக்கும், கொடியா இருக்கும். அந்த இது அந்த மணித்தக்காளி அதுல வந்து அது சும்மாவே நாங்கள் சாப்பிடலாம். அது மருத்துவத்துக்கும் பாவிக்கப்படுறதுதான். மற்றது அதே நேரத்துல சும்மாவும் நாங்கள் பிடுங்கி சாப்பிடுவோம் ஊர்ல. அப்படி இருக்கல அந்த கொடியா இருக்கும். கொடியில கொத்தை இப்ப இந்த மிளகு செடி பார்த்துருக்கிறீங்களோ? மிளகு வந்து இப்ப அங்க எஸ்டேட் சைட் அந்த அபிசாவளை டியாந்தோட்டி அந்த பக்கங்கள்ல இந்த மரங்கள்ல தான் நம்ம தொத்தி வளரும் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி. அந்த மாதிரி தான் இதுவும் அந்த ஒட்டுண்ணி அந்த மிளகு மரத்துல இருக்கும். அப்போதான் இந்த மணத்தக்காளியும் இருக்கும். இந்த மணத்தக்காளி என்றது அந்த மணிமணி மாதிரி இருக்கும். நான் சொல்ல வந்தேன். ஓகே, தொடர். தொடங்குற சொற்கள் எனக்கு இருக்குதான் அதுல. மற்றபடி கண்ணி என்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட சொல்லுகள் தான் கிடையாது. கண்ணியா நான் நினைக்கிறேன் இந்த பொறியில சிக்கப்படுறேன் அந்த அவ்வளவுதான் கண்ணியா. விலை என்றாலும் அந்த தனி ஒரு இடைவெளி இருக்குதானே சதுரமா, அதைத்தான் கண்ணின்னு சொல்றது. முழு விலையும் சொல்றீங்க. அந்த ஒரு 4 முடிச்சிருக்கு தானே ஒரு விலைக்கு, அந்த அதைத்தான் அந்த கண்ணி. ஒவ்வொரு ஓட்டையில இருந்தா அந்த கண்ணின்னு சொல்றது. உள்ளுக்கு அந்த கீழே முடிச்சு போட்டிருக்கும். கண்ணி முடிக்கிறேன்னு சொல்றது. அந்த பாரத்தை தூக்கி போட்டு சரியான பாரமாவே நான் அந்த விலைன்றது நாங்க சிம்பிளா நினைக்கிறது. நூல்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன இவ்வளவு பெரிய விலையில பல விலைகளை அந்த காலங்கள்ல இந்த மால் முடிக்கிறதுன்னு சொல்லுவாரு. மாலன்னு சொல்லுவாரு. விலைய மால் முடிச்சு ஒரு 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 நீளமா முடிச்சு இல்லையா ஜாயின் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு முடிச்சு ஜாயின் பண்றது. ஜாயின் பண்ணி முடித்தா பெரிய விலைகள் ஆக்குறது. ஆனால் இப்போ வித்தியாசமாக வந்திருக்கு போல படங்கள்லாம் பார்க்க
முதல் இந்த அவ்வளவு இதாண்டு இல்லை. இப்போ நாங்கள் ஊரில் இருக்கைக்குள்ள பார்த்தது இப்போ கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் வந்துட்டுது. இப்போ வித்தியாசமா இப்ப பல பல நூல் அதுலாம் இப்ப முடிச்சு வித்தியாசமா தான் இருக்குது. இல்லை இப்போ ஒவ்வொரு வேலைகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான். இப்போ மீனை சிம்பிளாக வாங்கி நாங்கள் சமைக்கிறோம், அதுக்குள்ள திட்டுறோம் சரியானா அந்த வலையை வீசி திரும்ப அந்த சிக்கு படுறத எடுத்து அதுக்குள்ள வர கஞ்சல்கள் எல்லாம் பொறுக்கி அந்த வலையில எவ்வளோ சிக்குப்படும். தெரிஞ்சு அதை அடிச்சு வெள்ளத்துல ஏற்றி அதை கொண்டு போய் வீசி. அது மட்டுமே இல்லை, வீச இரவுல சூறாவளி வரும், சுனாமி வரும், காத்து வரும், மழை வரும், எவ்வளவு அபாயகரங்கள் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் தாண்டி வந்து கொந்தளிப்பு எல்லாம் பார்த்துதான் போவேன் நினைக்கிறேன். சில நேரம் அந்த பருவ முதல் வரையில விட மாட்டாங்க, கொந்தளிக்கிறது இல்ல, அந்த நேரம் எல்லாம் போயலாது. நேவி விட மாட்டு கடற்பட விடாது. மீன் பிடிக்க போறது கடல்ல கொந்தளிப்புகள் வாங்கி வாங்கிதான் விடுவாங்க, மீனவர்கள் போக மாட்டாங்க. இப்ப என்னதான் பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் வருதுன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கட்டுப்பாடா தான் இருக்குறாங்க. இல்லை இப்போ சில இடங்களில் இதுவே தொழிலாக இருந்து அந்த குடும்பத்தை பார்க்குற இது இருக்குது இப்போவும். இப்போ அப்போ வந்து எங்களோட ஊர்லெல்லாம் அது பக்கத்து ஊர்லெல்லாம் இதாண்டா அந்த குடும்பம் அதுக பார்த்து வளர்ந்த பிள்ளைய நல்லா தான் இருக்குது இன்றைக்கு. ஏன்னா அந்த கஷ்டத்தில் வளர்ந்ததுகள் நல்லா படிச்சிருக்குது. ஏன்னா அப்பா இப்படி படிக்காத அப்படின்னாலே இப்படின்ற மாதிரி அப்போ நல்லா இருக்குது, அந்த பிள்ளைகள் நல்லா இருக்குது. ஊர்லயும் அந்த கஷ்டப்பட்டவர்களோட பிள்ளைகள் தான் இப்ப பெரிய பட்டதாரிகளா இருக்கிறாங்க. பணம் வச்சு அந்த காலத்துல சமாட்டி மாதிரி பணம் இருந்த பிள்ளைகள் படிப்பே வச்சாங்க, படிச்ச ஒரு அளவு அவங்களுக்கு அதன் அருமை தெரியாது தானே. செல்வாக்குல வளர்ந்த பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியல. அவங்க அந்த படிப்புல அதிகமா பாக்குறோம் நாங்க. அங்க கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைகள் தான் நல்ல நிலைமையில இருக்குது. என்ன கஷ்டம் வந்து தாங்க தாய் போய் இப்படி கஷ்டப்பட்டாங்க, நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மற்ற சொல்லித்தான் செய்யறேன். தாப்பன் என்ன மாதிரி நீ ஆகாத படி, கட்டிக்காரனவா, நல்ல வேலையேடு, படுற கஷ்டம் அப்படியான அப்படி சொல்லி வணிகா ஒரு நிமிஷம். வணிகா, நீ கார்த்தியாண்ட பிறந்த நாள் வாழ்த்துக்கா தெரிவிச்சுட்டு விடலாமா? ஓ அது முடிய ஓகே ஓகே போறங்க பொறிச்சொல்லா நிலவுக்கு வருகின்றது. அவ இணைக்கலாமா? அவ இணைக்க சொல்லட்டா வர சொல்லுங்களா? நன்றி நன்றி. நிறவுக்கு வருகின்ற நாளுக்கான பாமுக பொறிச்சொல் ஆன கண்ணி நாளை என்ன மறந்துட்டேன். நாளைக்கு என்ன? நாளைக்கு